ஓம் விஸ்வராமாய விஸ்வசித்யாந்தகேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நம. விஜயானுரூபிய பரமாந்தரூபிணி கிருஷ்ணாய கோவிநாதாய கோவிந்தாய நமோ நம. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி 5/7/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி தசமி இரவு 7 மணி வரை, பிறகு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, இரவு 7 மணி 51 நிமிடம் வரை, பிறகு விசாகம். இன்றைய நேத்திரம் 2 ஜீவன் 0. நாள் முழுக்க சித்தயோகம். இன்றைய நாள் சூரிய ஸ்வர்ண மான்வாதி பெரியாழ்வார் தினம். நண்பர்களே, இன்றைய நாள் குளிகாதி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரமும் எப்படி இருக்கும் என்பதனை இப்போது காண்போம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் காலை 9 மணி 12 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அவர்கள் சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் காண்போம். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியிலும், மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மாலை வர சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் கூடும். எண்ணிய காரியம் நிறைவேறும். வீட்டில் சுபகாரிய பேச்சு அல்லது நல்ல சம்பவத்தை பற்றி ஆலோசிக்கும் நாள். தொழில் அபிவிருத்தி பற்றி சிந்திக்கும் நாள். மாலை பிறகு சற்று கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் மன உளைச்சல் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால். பரணி நட்சத்திரம் மேசராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், பூராள நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மாலை 7 மணி வரை பொறுமையுடன் இருக்க வேண்டும். பிறகு சர்வ காரியம். இரவு நேரத்தில் மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் கூடும். மாலை வரை பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் மேச ரிஷபராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மாலை இரவு வரை மிக சிறப்பான பலன். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும். சர்வ சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கூடும். இரவு நேரத்தில் தேவையற்ற மன உளைச்சல், வீண் பண்பு வழக்குகள் உடன் இருப்பவர்களால் வீண் வாக்குவாதம், சிறு சிறு மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இரவு நேரத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. மாலை வரை வீண் சிக்கல், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலையும் அதிக ஈடுபாடு காட்டாமல் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. மாலை நேரத்தில் இரவு 7 மணிக்கு பிறகு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் எண்ணியது நிறைவேறும். அதுவரை பொறுமையோடு இருப்பது மிக மிக நன்று. மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷப மிதன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மாலை 7 மணி வரை சர்வ காரிய ஜெயம், வண்டி மிக சிறப்பான பலனும், எண்ணியது நிறைவேறும், மன மகிழ்ச்சி கூடும். சிறிய சிறிய வருவாய்கள், எதிர்பார்த்த வரவு கிடைக்கக்கூடும். தொழில் அபிவிருத்தி, மேல் அதிகாரிகள் கீழ் வேலை செய்பவர்களிடம் அல்லது புதிய நண்பர்கள் சந்திப்பு, அதனால் மன மகிழ்ச்சி, சாந்தம் ஏற்படும். மாலை நேரத்தில் இரவு 7 மணிக்கு பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். சிறு சிறு
விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும், சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு மாலை வரை பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். தானாகவே சர்வ காரியமும் ஜெயமாகும். நீங்களாக வாய் ஏதாவது விட்டு அதனால் வீண் சிக்கல்கள், பிரச்சனைகள் வராமல் பொறுமையோடு இருப்பது நன்று. இரவு 7 மணிக்கு பிறகு மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் மிகவும் சாந்தம், சந்தோஷம், எண்ணியது நிறைவேறும், மன மகிழ்ச்சி கூடும். இன்றைய புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலும், கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலா ராசியிலும், விருச்சிக ராசியிலும், பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், அனைத்து காரியம் ஜெயம், மனமகிழ்ச்சி கூடும். சகல ஐஸ்வர்ய வந்து சேரும், எண்ணியது நிறைவேறும், நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். நல்லோர் சந்திப்பு, ஆதரவு கிடைக்கும். மாலை 7 மணிக்கு பிறகு சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மாலை வரை சிறிய சிறிய நன்மைகள், எதிர்பார்த்தது பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் சிறிய அளவுக்கான நன்மைகள் நல்லது நடக்கக்கூடும். மாலை 7 மணிக்கு பிறகு அனைத்து நல்லதும் வந்து சேரும், மனமகிழ்ச்சி கூடும், சாந்தம், சந்தோஷம் கூடும். அதுவரை சற்று பொறுமையோடு இருந்தாலே நன்மை பயக்கும். வீண் சிக்கல்கள் எதுவும் பெரிதாக ஏற்பட வாய்ப்பு இன்று இல்லை. ஆயிலி நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மாலை 7 மணி வரை பொறுமை, நிதானம், கவனம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீண் சிக்கல்கள், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எதிலும் அதிகபட்ச ஈடுபாடு காட்டாமல் நிதானம், பொறுமையோடு இருப்பது மிக மிக நன்று. மாலை 7 மணிக்கு பிறகு இரவு நேரத்தில் சிறிய சிறிய நன்மைகள், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்து வந்து சேரும். அதுவரை சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.